கீப்பிங் யுவர் ஹார்ட் ஹெல்த்தி வில் கம் டு எக்ஸசைஸ். ஒரு இருதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்மளோட அன்றாடம் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம். காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 1/2 to 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் எக்ஸசைஸ்க்கு. காலையில் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியலைங்க, நான் ஆஃபீஸ் போகிறேன், டைம் மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா ஈவினிங்லேருந்து வாக்கிங் போகலாம். டெய்லி 1/2 to 1 hour எக்ஸசைஸ்க்கு ஒரு டைம் கொடுக்கணும். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? ஜிம் போகிறேன், நான் வந்து ஹார்டாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஜிம் எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பெரிய யூஸ் இல்லை ஹார்ட்டுக்கு ப்ளஸ் லங்ஸுக்கு எல்லாம் வந்து சேஃபான எக்ஸசைஸ் ஏரோபிக் எக்ஸசைஸ் இருக்கும். இது எந்த மாதிரினா வெட்ட வெளிச்சத்தில் நம்ம பண்ணுறது. அதாவது நடக்கிறது, ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஸ்லோவாக நடக்கிறது. நடக்கிறதுனா ஃபாஸ்ட்டாக நடக்கணும், ஜாகிங்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஸ்லோவாக ரன் பண்ணுறது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறது வந்து பிரிஸ்க் வாக்கிங், ஸ்லோவாக நடக்கிறது ஜாகிங். இது ரெண்டும் பண்ணலாம். சைக்கிள் ஓடுற மாதிரியான ஆப்ஷன் இருக்குதுன்னா சைக்கிளிங் பண்ணலாம். ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குன்னா ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்கலாம். ஸோ சைக்கிள் ஓடலாம், நீச்சல் அடிக்கலாம், ஸ்லோவாக ஓடலாம், இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். பிரிஸ்க் வாக், ஸ்லோ வாக் வந்து ஜாகிங். இதெல்லாம் வந்து நல்லது. இந்த மாதிரியான எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்தியான எக்ஸசைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகா. யோகா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஹெல்த்திக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கும். யோகாசனாஸ், பேசிக் மெடிடேஷன், இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணலாம். ஏதாவது ஒரு நிறைய யோகா டீச்சர்ஸ் இருக்காங்க, நிறைய யோகா டீச் பண்ணுற அசோசியேஷன்ஸ்லாம் இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபைன். மொத்தத்தில் யோகா அண்ட் மெடிடேஷன் அண்ட் ஆசனாஸ் வந்து ஒரு ஆசிரியர் மூலமாக தெரிஞ்சுக்கணும். நீங்களாவே வந்து தெரிஞ்சுக்காதீங்க. இல்லைன்னா நீங்கள் யூடியூப்பில் கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. யோகா ஆசனாஸ்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ரொம்ப 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 மன அமைதி, மன உளைச்சல் கூட ரொம்ப நல்ல ஒரு பிசியோதெரப்பி தான் வந்து யோகா எனக்கு இருக்கும். மன உளைச்சல் குறைஞ்சதுனாலே உங்களுக்கு பாதி ஹார்ட்டுக்கான வியாதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லாங் இயர்ஸில், அதாவது வயசானா கூட வரதை வந்து தடுத்துருக்கும். யோகா வந்து அவ்வளோ மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சாலே உங்களுக்கு சேஃபாக இருக்கும்.